அப்படியே கிளிச் அண்ட் ஃப்ளிக்கரோட வால் செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஒரு வேவ் மாதிரி போயிட்டு கொடுக்கலாம். ஒரு வேவ் மாதிரி கொடுத்தோம்னா இது வந்து பயங்கரமான சொல்லலாம். ஒரு வேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே நமக்கு கொடுக்கலாம். ஓகே கொஞ்சம் 2 கொடுத்துட்டு என்கிட்ட போயிட்டு தேர்ட் பிளேஸ் ப்ளீஸ் கிவ் ப்ளீஸ் கிராக்கட்டிக் நடந்ததை கடிதமாக எழுதி தர சொல்லியுள்ளார் தலைமை ஆசிரியர். தனக்கு நடந்த ஒட்டுமொத்த அநீதிகளையும் எழுதி கொண்டுள்ளார். அதன் மூலமாகவே சின்னத்துறை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளார் என்பதும் பள்ளிக்கு தெரிய வந்துள்ளது. கடிதம் எழுதி கொடுத்த அந்த இரவே, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்தது அந்த கொடூரம். இரவு 10 மணிக்கு சின்னத்துறையின் வீட்டில் அவருடன் அவரது தாய், தங்கை என சாப்பிடுவதற்கு தயாரான நிலையில் வீட்டிற்குள் 3 பேர் கொண்ட கும்பல் புகுந்துள்ளது. கும்பல் என்பதை விட 3 மாணவர்கள். அவர்களது சின்னத்துறையின் மீது கண்மூடித்தனமான தாக்குதல். அப்போது அவரை தடுத்து சென்ற தங்கை சந்திரா செல்வியையும் ஒரு முதியவரையும் வெட்டியுள்ளனர். முதியவர் இறந்துவிட இரத்த வெள்ளத்தில் சேர்ந்த சின்னத்துறை மற்றும் அவரது தங்கை இருவரையும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் 4 நேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த சம்பவம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விபரீதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உங்கள் புத்தியை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நாங்கள். ஆனால் உங்களை கூர்நோக்கு இல்லை ஆசைப்படவில்லை. ஒரு சில சம்பவங்கள் எங்களை மிகவும் பாதிப்படைய செய்வதுடன் சோர்வடையவும் செய்து விடுகிறது என்று தெரிவித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக எதிர்கால தமிழகத்தின் நலனுக்கு ஜாதி ஆதிக்க மனோபாவத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய கல்விக்கு அறிவிக்கப்பட்டது நிலையில் தொடர்ந்து கல்வியை மேற்கொள்ளும் வகையில் காலாண்டு தேர்வுகள் நியமிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே பாதிக்கப்பட்ட அண்ணனும் தந்தையும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அரசு ஏற்றுள்ள நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பில் வீடு ஒதுக்கீடு செய்யும் மாணவியும் வழங்கியது. இதற்கான இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன இருக்கு டாக் வா ஹியர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளன. ஏய் 60 மதிப்பெண்களுக்கு செல்லம் 69 மதிப்பெண்கள் பெற்ற தேர்ச்சி அடைந்துள்ளார் சின்னத்துறை. தமிழில் 71 மதிப்பெண்களும், டாக் 93 மதிப்பெண்களும், புதிய தலைமுறையிடம் அவர் கூறியதாவது ப்ளூ ஹெட்டாக தர முடியாது, கோஸ்ட் ஸ்டார்ஸ் தான் தருவேன். கன்ஃபார்ம் தான் தர முடியும். நான் தருவேன். டே சிதா கேஸ் நம்ம வந்து கேட் கொடுக்குறேன் கிராட்டிக் ப்ரோ. என்ன ப்ரோ நான் கொடுத்துறேன் கொடுக்குறீங்க. இதுதான் முடியாது. இருங்கம்மா. சரி கன்ஃபார்ம் நான் இதை கொடுக்குறேன். நான் இதான் கொடுப்பேன். முடியாது. தாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அது மட்டும் தாங்க ப்ரோ. பார்த்தி
போங்க தரேன்னு சொல்கிறாரு, தரவே மாட்டுறாரு. என் ட்ரெஸ்ஸை மாட்டுறேன்னா நீங்கள் என்ன பிடிக்கிறான்? பறப்பேன் ஆட்டுக்கோங்க பயந்தாங்கூழ். இன்னும் இவர் இல்லைன்னே தான் இந்த பவர் யூஸ் பண்ணலாமா? என்னடா இந்த பக்கா போச்சா, என்ன எப்படி பண்ணுறான்னு எல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. இவ என்ன 14 அவர் நம்மளே 19, இவர் என்ன தான் வச்சுட்டு நம்ம இதில் போய் பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது கிடைக்குது, நெக்ஸ்ட் நமக்கு காசு கிடைக்குது. இப்போ வந்து நமக்கு போனஸ் கிடைக்கும். ஓகே வந்து நம்ம ப்ளே கிரேசி ரூமில் போயிட்டு நம்ம கேம்ஸ் விளாடலாமா? கேம்ஸ் விளாடும்போது இருக்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துக்கோங்க. எனக்கு பாட்டு வந்து ஒரு சூப்பரானது நான் சொல்லுவேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இருக்கிற ஒரு ஆர்டர் வந்துட்டு பிரச்சனை அண்டு இது காசு கொடுத்தாங்க, அவுட்ஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ண போனால் ஆல்மோஸ்ட் போய் எவ்வளோ காமிச்சு நம்ம பழசு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்தாங்க நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று அது ஒன்று என்ன பண்ண கொடுத்துருக்காங்க. பிக்கை போக போக நல்லா அப்டேட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து பிஎஃப்ஓ. ஹேர் கட்ஸ் பயங்கரமாக நம்ம ஹாலோவின் ஹேர் கட் வச்சுக்கோம். ஹாலோவின் ஆல்மோஸ்ட் எல்லாமே பயங்கரமாக ஹேர் கொடுக்குறாங்க. மாலுக்கு எல்லாம் வாங்கணும்னு வச்சுன்னா வாங்கிடுங்க கைஸ். இந்த ட்ரெஸ்ஸஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து பெகாசஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. வாட்ஸில் ஒரு 2 நம்ம கோட் கொடுத்துக்கோங்க. 65 ரூபீஸ்க்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரூபீஸ்ன்றாங்க. இது ஒன்று காசு கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. பேண்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. வந்து பாய்ஸ் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் மாதிரி ஓஜி கோட் கொடுத்துருக்காங்க. நிறையாவே கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னன்னு சொல்ல செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜாக்கெட் எஃப்எஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பேன் வெயிட்டன். ஓகே பாய். எஃப் ஒரு ஆர்மர் கோட்டில் ஓச்சி கோட். இது வந்து பழைய கோட். எஃப் எஃப் வெறும் எஃப் போட்டு எஃப்னா அந்த எஃப் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பேன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பேன் போட்டுக்கோம். நம்ம இதுக்கு பேன் இது செம்மையாக இதுக்கு பிளாக் பேன் கொடுத்தாங்க. எல்லாம் ஆமாம் பிளாக் மட்டும் இல்லை டம் பிளாக். சரி ஞாபகம் மாட்டலாம். ரோட் காமெடியாக கொடுத்துருக்காங்க. கவாலையா இதான் எப்போ கொடுத்தது? இதான் வாங்கம்மா நல்லாயிருக்கு. ஆனிம்மா காசு கேட்குறாங்க. 2 பேண்ட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இது மட்டும் இல்லை.
ஒரு செம்மையான ஒரு டிசைனு, நமக்கு ஒரு செம்மையான ஆண்ட்ரின். டேய் யாரா இவன்? இந்த ஆர்மர் எங்கடா? இந்த ஆர்மர் எங்கடா? காசு போட்டு தான் ஆகணும். ஆண்ட்ரின் கைஸ், நம்ம ஓஜி ஆனால் கூட அவன்டே இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தோமா கைஸ். நான் டிபாகு மாதிரி எனக்கு கொடுத்துக்கலாம் அதுக்கு செம்ம ஷர்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருவேன். பேன் வந்து இதுக்கு வந்து பிளாக் பர்பிள் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இதுக்கு ஷர்ட் வந்துச்சு. கேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பண்ணி பண்ணுவாங்கம்மா. இந்த ப்ளூ கேப் போடலாம் நினச்சேன். வால்ஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதான் பண்ணி இதில் வந்து காசு கொடுத்துருக்காங்க. கேப்ஸுன்னு ஒரு ஃப்ளிக்கர்ஸ், நம்ம ஹெல்மெட்ஸ், கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் என்ன மெயினாக ஹெட்ஃபோன்ஸ் போடலாம். 3 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிக் டிக் அப்படின்னு ஆடுற மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளவுஸஸ் மாதிரி ஷூ வந்து இந்த ஷூ மாட்டலாமா நினைக்கிறேன். இன்னும் இதுக்கு வந்து மழை மேட்சாக இருக்கு. கண்ணாடி முன்ன கண்ணாடி போட்டுக்கலாம். மாஸ்க் வந்து மாஸ்க் போட்டு தான் மிரட்டிரு. ஒன்றா முதல்ல நீனு போக வேண்டியதானே, எதுக்கு உட்காந்துருக்கு? போ.